நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பொதுவா தீபாவளிக்கு நான் வீட்டை விட்டு வெளியே போறதே இல்ல. அதனால நாங்க எல்லாரும் கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பிடுவோம். வாங்க பூஜையை ஆரம்பிக்கலாம். பெரியப்பா பெரியப்பா என்னப்பா ஆச்சு? என் கூட நீங்க வரீங்களா? நம்ம பட்டாசு வெடிக்கலாம். இல்லப்பா ராகுல், பூஜை ஆரம்பிக்கிற நேரம் வந்துருச்சுல்ல. அது குழந்தைங்களுக்கு என்னங்க தெரியும்? அவங்க இஷ்டப்பட்டா பட்டாசு வெடிப்பாங்க. அதானே. சரி வாங்க வாங்க, முதல்ல போய் எல்லாரும் பட்டாசு வெடிக்கலாம், அப்புறம் உள்ள போலாம். ராகுல் வா, மோகன் வந்தனா நீங்களும் வாங்க. வாங்க மோகன் போலாம். இதோ இருக்கு பாருங்க. வாங்க வாங்க வாங்க. என்னாச்சு கார்த்திக்? அது என்னோட டயலாக் ஸ்கிரிப்ட் எங்க இருக்குன்னு தெரியல, கிடைக்கவே மாட்டுது. பெரியப்பா முன்னாடி பேசுறதுக்கு உங்களுக்கு டயலாக்ஸ்லாம் தேவைப்படுமா என்ன? உங்க மனசுக்கு என்ன சொல்லணும்னு தோணுதோ அதை அப்படியே சொல்லுங்க. இது பாருங்க சம்பந்தி, நான் கொஞ்சம் சீக்கிரம் போகணும்னு சொன்னேன்ல. இந்த மாதிரி பட்டாசு வெடிக்கிற சந்தோஷம்லாம் குழந்தைங்களுக்கு தானே. வாங்க நாம எல்லாரும் உள்ள போலாம். சரி சம்பந்தி, வாங்க 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 வாமா. அது என்னன்னா விஸ்வநாதன், பட்டாசு வெடிக்கிற வயசெல்லாம் நாம தாண்டி வந்துட்டோம் இல்லைங்களா? என்ன இதெல்லாம்? சம்பந்தி உள்ள வாங்க, உட்காருங்க. வாங்க வாங்க சம்பந்தி. நீங்க வாங்க, நம்ம போலாம். வாங்க 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 சீக்கிரம் உட்காருங்க. என்ன சம்பந்தி இதெல்லாம்? சம்பந்தி அது இது ராமாயண நாடகத்தின் ஒரு பகுதி. ராமரின் லீலைகள் பல உண்டு. ஆனால் பல வருடங்களாக நாம் பார்க்கும் ராம லீலைகளில் இது மிகவும் முக்கியமானது, விசேஷமானது. இன்று இதை நாங்கள் உங்கள் முன்பு நிகழ்த்தவிருக்கிறோம். இது நம்ம கார்த்திகோட குரல் மாதிரியே இருக்கே. முதல்ல நீங்க கொஞ்சம் உட்காருங்களேன். ஆமா சம்பந்தி, முதல்ல உட்காருங்க. இந்த சிறிய நாடகத்தை தசரத தந்தைக்கு சமமாக இருக்கும் என் பெரியப்பாவிற்காக சமர்ப்பிக்கிறேன். தீபாவளியின் இந்த சந்தோஷ தருணத்தில் இவ்விரு குடும்பத்தினரின் சார்பாக அவருக்கு இந்த சிறிய காணிக்கை. ராமாயணமா? இன்று அவருக்கென்றே விசேஷமாக ராமாயணத்திலிருந்து சில பாகங்கள். இதில் சிறு குறைகள் இருக்கலாம். அதனால் அவரிடம் ஒரு வேண்டுகோள், குறை ஏதேனும் இருந்தால் மன்னித்து விடுங்கள். ஏனென்றால் இந்த முயற்சி அவர் எங்களிடம் காட்டும் அன்புக்கான ஒரு சிறிய காணிக்கை. அர்ச்சனா, சீக்கிரம்
பாத்து சீக்கிரம். தேங்க்யூ. நாம 2 பேரும் போய் நாடகத்துக்கு ரெடி ஆகலாமா? ஆமா. வந்தனா, நீ போமா. அர்ச்சனாவை சீக்கிரம் ரெடி பண்ணி கூட்டிட்டு வா. அழகா அவளை அலங்காரம் பண்ணு. சீக்கிரம் போ. இதுதான் புண்ணியமான பூமி, தசரத மகாராஜாவின் அயோத்தி நகரம். இந்த நகரத்தில் இருப்பவர்கள் தன தானியங்களோடு சுபிக்ஷமாக வாழ்ந்தார்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இதையெல்லாம் எப்ப ஏற்பாடு பண்ணாங்க பசங்க? அப்ப பேசும்போது நாடகம் போட முடியாதுன்னு நினைச்சோமே. கார்த்திக்கும் அர்ச்சனாவும் உங்க ஆசையை நிறைவேற்ற முடிவு பண்ணாங்க. அப்படியா? அர்ச்சனா எங்க? ஆளைய காணுமே. கொஞ்சம் பொறுமையா இருங்க, நாடகத்தை பார்த்துக்கிட்டே இருங்க. மன்னிக்கணும் பெரியய்யா. ஆ. சமந்தி, ஒரு நிமிஷம், இதோ வந்துடுறேன். சரி சம்பந்தி. வாங்க. தாயே சீதா தேவி, நீங்க இன்னும் தயாராகவே இல்லையா? சுயம்வரம் உங்களுக்கு ஆரம்பிக்க போறாங்க. ஐயோ, ஒரு நிமிஷம் அர்ச்சனா, இதை விட்டுட்ட பாரு, போட்டு விட்டுடு. இன்னும் எவ்வளவு நேரம்? சீக்கிரமா வாங்க. ராகுல், டென்ஷன் ஆகாத. நீ போய் நந்தினி அக்கா கிட்ட போய் அர்ச்சனா ரெடின்னு சொல்லு போ. சொல்றேன். இன்றைய நிகழ்வு ஜனகரின் மகள் சீதாவின் சுயம்பரம். அவளின் பேரழகின் முன்னால் எந்த மணமகனாலும் நிற்க கூட முடியாது. இப்ப சீதா வருவாங்க. ஆமா. சூர்யாவோட அப்பா திடீர்னு எங்க போனாருன்னு தெரியலையே. சீதா வர்றதுக்கு நேரம் ஆயிடுச்சுல.
அவர்தான் ரொம்ப காத்துக்கிட்டு இருந்தாரு. அர்ச்சனாவை சீதா விஷயத்துல பார்க்கணும்னு சொன்னாரு. எங்கதான் போனாரு? அர்ச்சனாக்கா இப்ப நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. வந்தனா, எல்லாம் நல்லபடியா நடக்கணும். கவலைப்படாத அர்ச்சனா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீ வேற பார்க்க ரொம்ப அழகா இருக்கியா? எல்லாரும் உன்னையே தான் பார்த்துட்டு இருப்பாங்க. சரி வா. ம். வாங்க வாங்க. வா. பாலனா, சுயம்பரம் ஆரம்பிக்க போகுது. நீங்க ஏன் இந்த காஸ்டியூம்ல இருக்கீங்க? ஜனக மகாராஜா வேஷம் தானே போடணும். இங்க பாருங்க, நான் இனிமே ஜனக மகாராஜா வேஷம் போட வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்? முதல்ல நீங்க என் கூட வாங்க. ஜனக மகாராஜாவை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. ராஜாதி ராஜ ஜனக மகாராஜா வந்து கொண்டிருக்கிறார். சம்பந்திங்க, இந்த புனிதமான வில்லை யார் உடைக்கிறார்களோ அந்த வீரருக்கு தான் சீதாவின் மணமாலை கிடைக்கும். சீதை வந்தாள் அழகு மயில் போல், அன்பு நிறைந்த தேவதையைப் போல். ராம் சீதாராம் சீதாராம் ஜெய ஜெய ராம். அட அர்ச்சனா, ரொம்ப அழகா இருக்க. இப்போ உன் டைம் வந்தாச்சு. ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். போலாமா? ம். சீக்கிரம் போங்க. என்னாச்சு? போ அர்ச்சனா. என்ன அர்ச்சனா, போ. எல்லாரும் வெயிட் பண்றாங்க. அர்ச்சனா ஒழுங்கா நடிப்பாளா? இல்ல இந்த மாதிரி மேடையில எல்லாம் நடிச்சு அவளுக்கு பழக்கமே இல்ல. நீங்க கவலையப்படாதீங்க. அவ ரொம்ப அழகா நடிப்பா பாருங்க. எப்படி வீட்ல ஒவ்வொரு வேலையும் கவனமா பண்றாளோ, இதுலயும் அவ அதுக்கு மேல கவனம் செலுத்திருக்கா. என்னால பண்ண முடியாது. அர்ச்சனா, ஒரு முறை ஸ்டேஜுக்கு போய் நில்லு. உன்னோட பயம் எல்லாம் போயிடும். போ அர்ச்சனா, போ. நான் போய் அம்மாவை கூட்டிட்டு வரேன். வந்தனா, போ அர்ச்சனா. வந்தனா, நீ இது யாரோட பரிசு? அங்க சமையல் கட்டுல மேல இருந்தது. பெரியம்மா வச்சுட்டு மறந்துட்டாங்க போல இருக்கு. அட, இத பாட்டி தான் அர்ச்சனா கிட்ட கொடுக்க சொல்லி அம்மா கிட்ட கொடுத்தாங்கல்ல. ஐயோ, நாங்க மறந்தே போயிட்டோம். இத போய் முதல்ல அர்ச்சனா கிட்ட கொடுத்துட்டு வரேன். சரி. என்னாச்சுமா? அர்ச்சனா, ப்ளீஸ் அர்ச்சனா போ. இல்லைன்னா அங்க பார், உங்க அப்பா டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிருவாரு. போ அர்ச்சனா. இல்லனா என்னால முடியாது. நீங்க வேற யாரையாவது சீதா தேவியா நடிக்க சொல்லுங்க. இல்ல அர்ச்சனா, உன்னால நிச்சயமா முடியும். அங்க எல்லாரும் வெயிட் பண்றாங்க. அப்பா வேற வந்து உட்கார்ந்திருக்காரு. அர்ச்சனா, இல்ல என்னால இந்தா, பாட்டி உனக்கு தீபாவளி பரிசு கொடுத்திருக்காங்க. என்ன வந்தனா, இந்த நேரத்துல இதெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பாங்களா? அர்ச்சனா, நீ இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காத. சீக்கிரம் போ. அர்ச்சனா, ஒரு தடவை இத பாத்துட்டு போ.
ராமா எனக்கு சக்திய கூட. ஆமா அர்ச்சனா, இதே தைரியத்தோட அங்க போய் மேடையில் நில்லு. போ. ஆ அர்ச்சனா அத ஒரு தடவை படிங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அர்ச்சனா அத ஒரு தடவை படிங்க. அர்ச்சனா, நான் வாழ்க்கையில எப்ப கஷ்டம் வந்தாலும் புனிதமான இந்த ராமாயணத்தை தான் துணையா நினைப்பேன். இந்த தீபாவளி நாள்ல இந்த புனித ராமாயணத்தை உங்க 2 பேருக்கும் பரிசா நான் தரேன். உன் மனசுல எப்பவாவது சந்தேகம் வந்தாலும் பயம் வந்தாலும் இதை எடுத்து படி. நான் என்னுடைய சின்ன வயசுல ஸ்ரீராமர் சீதா நாடகத்தை அடிக்கடி பார்ப்பேன். ஸ்ரீராமர் எங்க இருக்காரோ சீதா தேவியும் அங்கதான் இருப்பாங்கங்கிறது ஐதீகம். அந்த மாதிரி நீங்க 2 பேரும் எப்பவும் சேர்ந்தே இருக்கணும். இதுதான் என்னுடைய ஆசீர்வாதம். அர்ச்சனா இங்க பாருமா, இந்த பக்கம் திரும்ப. எங்களால முகத்தை பார்க்க முடியல. சம்மதிமா உட்காருங்க.